Hi dudes, I'm Ajay. Welcome back to வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வந்து இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒர்க் ஸ்பேஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ யூவி எடிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா? ஸோ சைட்ல வந்து நம்ம வந்து இங்க கொடுத்த டெக்ஸ்டரை வந்து இங்க அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து அந்த ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டை வந்து நான் மாடல் மாத்திக்கிறேன். ரெண்டருக்கு போயிடலாம். ரெண்டர் வந்துட்டோமா? ஸோ ரெண்டர்ல இப்படிதான் இருக்கும். நம்ம ரெண்டர் மெட்டீரியல் வியூ போயிடலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு அந்த மெட்டீரியல் தெரியுதா கண்ணுகிட்ட? ஸோ இந்த கியூபை கிளிக் பண்ணிட்டு யூவி அன்ராப்பிங் பண்ணும். யூவி அன்ராப் ஃபேஸ் கொடுத்துட்டா யூவி அன்ராப். ஸோ இப்போ அந்த ஃபேஸ் இங்கே வந்துருச்சா? இப்போ வந்து இந்த ஃபேஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை கிராப் பண்ணிக்கிறேன். கண்ணுக்கிட்ட வந்து இந்த ஸோ இப்போ பார்த்தீங்களா கண்ணுக்கிட்ட வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்கா? ஸோ இப்போ நான் வந்து இதுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அந்த வந்து இந்த யூவி அன்ராப்பிங் இந்த யூவி எடிட்டரு இந்த டெக்ஸ்டர் வந்து நம்ம ஒரு டெக்ஸ்டர் வெளியே கிரியேட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுவோம் தெரியுமா கேரக்டருக்காக, அதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக நான் இங்க வந்து அந்த கண்ணு இருக்கிற இடத்துல ஒரு கேமரா செட் பண்ணி காட்டியிருக்கேன் தெரியுதா? இதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். இதுவே டெக்ஸ்ட் பெயிண்டர் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா இப்போ அந்த கண்ணு செட் பண்ணியிருக்கோம்ல சைட்ல தான் இருக்குல்ல, அதெல்லாம் அழைக்குமா? ஸோ அதுக்காக அதெல்லாம் அழைக்க போறோம். சில தெரியுதா கண்ட்ரோல் இது அதெல்லாம் வந்து கரெக்டா ஸ்கேல் பண்ணி அழைக்கணும். நமக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் கொடுக்கணும் இல்ல டீட்டெயில் மிஸ் ஏதாச்சும் பண்ணணும்னா நீங்க அப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தெரியுதா? அந்த மாதிரி இதால இந்த இதை நீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ் எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா இப்படி எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணி ஓகே. ஸோ இந்த மாதிரி இதுல இருக்கிற ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு ஒர்க் பண்ணும். ஸோ நீங்க வந்து அந்த டெக்ஸ்டர்ல வந்து ஏதாச்சும் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதை இங்க பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்ஸ்டர் பெயிண்ட் வந்து அதிகமாக யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்டர் இங்கே கிரியேட் பண்றாங்களா அவங்க தான் வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அண்ட் தென் நம்ம யூவி எடிட்டர். ஸோ இப்போ தெரியுதா யூவி எடிட்டர்னாலும் டெக்ஸ்டர் பெயிண்ட்னால ஒன்றும் இல்லை. இந்த ஷேடர் யூவி இப்போ வந்து நம்ம முதல்ல பார்த்த 3 விஷயம் இருக்குல்ல, லே அவுட், மாடலிங், ஸ்கல்ப்டிங், இது மூணுமே கிரியேட் பண்றதுக்காக அதுக்காக அந்த கலர் கொடுக்கணும். அதுக்கான டீட்டெயிலான கலர் கொடுக்கறதுக்கு தான் யூவி எடிட்டிங், டெக்ஸ்டர் பெயிண்ட், அப்புறம் ஷேடிங் இந்த மூணுமே யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதோட உங்களுக்கு அந்த இது விண்டோஸ் அதோட அந்த ஒர்க் ஸ்பேஸ் முடிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து அனிமேஷனோட ஒர்க் ஸ்பேஸ் பார்க்க போறோம். அனிமேஷனோட ஒர்க் ஸ்பேஸ் இப்போ ஒரு கேரக்டருக்கு நம்ம எப்படி அனிமே பண்றோம் அப்படின்றது தான் இந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு கேரக்டரை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டினா கொஞ்சம் ஸ்டார்டிங்ல பார்க்க வந்து கஷ்டமா இருக்கும். இந்த பிளேஸ்ல தான் வந்து கேரக்டருக்கு வந்து ஃபுல் அனிமேஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது ஃபுல்லா அனிமேஷன் விண்டோ. நம்ம அனிமேஷன் சைட் போகும்போது இதை பத்தி பார்க்கலாம். ரெண்டரிங் வந்து ஒரு இமேஜை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை பார்க்கணுன்றதுக்காக தான் இந்த நீங்க பிளெண்டர்னாலே இந்த ரெண்டரிங் ஒர்க் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஒரு ரெண்டர் எடுத்து காட்டுறோம். இப்போ வந்து கேமரால வியூ பார்க்கணும். கேமரா வியூவில் வந்து கேரக்டரோட இந்த பிளேஸ் தெரியுதா? இப்போ வந்து ரெண்டர் எடுத்து காட்டுறேன். ஸோ ரெண்டர் இந்த விண்டோ இருக்கா? ஸோ இதுல வந்து இப்போ ரெண்டர் எடுக்குமா? ஸோ ரெண்டர் கொடுத்து ரெண்டர் இமேஜ்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ் வந்து ரெண்டர் ஆயிட்டு இருக்கு. இதான் ரெண்டர். ஸோ அந்த இமேஜ்ல இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயிலுமே பிக்சல் பை பிக்சல். ஸோ இதுல வந்து எல்லா டீட்டெயிலுமே ஆட் பண்ணி இப்போ நம்ம வந்து அந்த கிரியேட் பண்ணோம்ல அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த இருக்கு பாருங்க. ஸோ ஃபுல் ஆப்ஜெக்டா பாத்துருமா? ஃபுல் ஆப்ஜெக்டா பாத்துரும். வச்சுட்டோமா? ஓகே, ஸோ இப்போ இந்த வந்து ரெண்டர் எடுத்து பார்ப்போம். ஸோ தெரியுதா நம்ம பண்ண கேரக்டரை இப்போ ரெண்டர் எடுத்திருக்கோம். ஸோ பேசிக்ஸா எப்படி வந்து எல்லா ஒர்க் ஸ்பேஸும் ரன் ஆகுதுன்றத பார்த்துட்டோமா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அனிமேஷன் அண்ட் ரெண்டரிங்னா என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்தது
பார்க்காம இருக்கிறது காம்போசிட்டிங், ஜாமெட்ரிக்கல் நோட் அண்ட் ஸ்கிரிப்டிங். ஓகே, இந்த 3மே ஸ்கிரிப்டிங்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஸ்கிரிப்ட் பண்றதுக்காக தான், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஒரு டேட்டா கொடுக்க தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 3த்தையும் பத்தி நம்ம டீப்பா வந்து பார்க்கலாம். ஸோ பேசிக்கானா ஜாமெட்ரி நோட்னா உங்களுக்கே தெரியும், ஜாமெட்ரி நோடும் ஸ்கிரிப்டிங்கும் வந்து ஒரே வேலையை தான் செய்யும். ஆனா ஸ்கிரிப்டிங்ன்றது ஃபுல்லாவே நீங்க வந்து இது ப்ரோக்ராமிங்க அடிப்பீங்க. ஆனா ஜாமெட்ரி நோடுன்றது ஒரு நோடையும் இன்னொரு நோடையும் கனெக்ட் பண்ணியே அதுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் நம்ம இன்புட்டா கொடுப்போம். ஸோ ஸ்கிரிப்டிங்ல நம்ம ஒவ்வொன்றுமே வந்து கோடிங் அடிச்சு கொடுப்போம். ஓகே, கோடிங் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து இதெல்லாமே ஒர்க் ஸ்பேஸ், நம்ம எல்லா ஒர்க் ஸ்பேஸும் பற்றி பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஸோ எடிட்டர் டைப்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பேசிக்ஸ் கவர் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்க. வியாபாரம் பண்ணுவியா? Memes on the Reddit, 19-year-old. And I'll measure your PPs on the next episode of The Wire.